பெங்களூருவில் மகளிர் விடுதியின் முன்பு இளம்பெண் தாக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அத்துமீறலில் ஈடுபட்டு மானபங்கம் செய்த அடாவடி இளைஞர் மீது கடும் நடவடிக்கை பாயுமா? இளம் பெண்ணுக்கு லவ் டார்ச்சர் கொடுத்த இன்ஸ்டா இம்சை தேடி வந்து வம்பிழுத்த காட்சிதான் இது. தனது காதலை ஏற்க மறுத்ததால் பெண் என்றும் பாராமல் வீதியில் இழுத்து போட்டு தாக்கியது பதைவதைக்க வைத்துள்ளது. கூடா நட்பு கேடாய் முடிந்ததில் நடந்தது என்ன? கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் 21 வயதான பெண் ஒருவர் தனியார் நிறுவனத்தில் டெலிகாலராக பணியாற்றி வருகிறார். இவர் உல்லா பகுதியில் உள்ள தனியார் விடுதியில் தங்கி வேலைக்கு சென்று வந்தார். முன்னதாக வேலை தேடும் பொழுது தனது சுய விவரங்களை இன்ஸ்டாகிராம் உட்பட சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டுள்ளார். அதில் நவீன் குமார் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்துள்ளார். அதை இளம்பெண் ஏற்றுக்கொண்டதும் அவரின் நட்பு வட்டாரத்திற்குள் இளைஞர் நுழைந்துள்ளார். முதலில் குட் மார்னிங், குட் நைட் உட்பட சில எமோஜிகளை பதிய விட்டு பறக்க விட்டுள்ளார். மேலும் இருவரும் சில நேரங்களில் தனியாக சந்தித்து நட்பை வலுப்படுத்தி உள்ளனர். நாளடைவில் சாட்டிங் செய்வது அதிகரித்ததும் இளம் பெண்ணை நோக்கி நவீன்குமார் காதல் அம்பை சரக்கு சரக்கென எய்துள்ளார். ஆனால் அந்த அம்பு அந்த இளம் பெண்ணை குத்தவே இளம்பெண் மறுத்துள்ளார். இருப்பினும் இளைஞர் விடாமல் லவ் டார்ச்சர் கொடுத்து அம்பை எய்த வண்ணம் இருந்துள்ளார். அதை அந்த இளம்பெண் தொடர்ந்து பொருட்படுத்தாத போதும் அவர் செல்லும் இடங்களுக்கெல்லாம் பின்தொடர்ந்துள்ளார். இந்த நிலையில் அவர் தங்கியுள்ள மகளிர் விடுதிக்கு சென்று வாசலிலேயே காத்து கிடந்துள்ளார். அப்போது வெளியே வந்த இளம்பெண்ணிடம் தன்னுடைய காதலை ஏற்றுக்கொண்டு என்னுடன் வருமாறு நவீன்குமார் வற்புறுத்தி உள்ளார். அதற்கு மறுப்பு தெரிவித்ததும் பெண்ணை பலமாக தாக்கி வலுக்கட்டாயமாக இழுத்துச் செல்ல முற்பட்டுள்ளார். தொடர்ந்து மூர்க்கமாக நடந்து கொண்ட நவீன்குமார் அப்பெண்ணின் ஆடைகளை கிழித்துள்ளார். அதிர்ச்சி அடைந்த இளம்பெண் அவரின் பிடியில் இருந்து விலகி விடுதிக்குள் ஓடி உள்ளார். பின்னர் தனக்கு நேர்ந்த கொடுமை குறித்து போலீசில் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் தப்பியோடிய நவீன்குமாரை சுத்து போட்டு அவர்கள் ஸ்டைலில் தாக்கு தாக்கி தூக்கி உள்ளனர். தொடர்ந்து அவர் மீது வழக்கை பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறைக்குள் தள்ளினர். அண்மையில் பெங்களூருவில் வீதியில் நடந்து சென்ற பெண்ணிடம் இளைஞர் ஒருவர் அத்துமீறிய சிசிடிவி காட்சி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த சூழலில் இன்ஸ்டா நண்பர் ஒருவர் இளம் பெண்ணுக்கு லவ் டார்ச்சர் கொடுத்து அத்துமீறிய சிசிடிவி காட்சி வெளியாகி பதைவதைக்க வைத்துள்ளது. இதுபோன்ற சம்பவங்கள் அடிக்கடி பெங்களூருவில் நிகழ்வதால் பெண்கள் மத்தியில் அச்சம் ஏற்பட்டுள்ளது. இதனால் பெண்களிடம் அத்துமீறும் நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பல்வேறு தரப்பினரும் வலியுறுத்தி உள்ளனர்.